ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தமிழகத்தில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர் கம் நடத்துனருக்கான தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கான டைமிங் எப்போ, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மொத்தம் 2 பிரிவை வந்து பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 100 மார்க் எழுத போகிறீங்க. அதாவது பொதுத்தமிழ் 50 மார்க்கு, அதுபோக பொது அறிவு, ஓட்டுநர் கம் நடத்துனர் திறனறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 மார்க்கு. ஸோ இந்த ஓட்டுநர் கம் நடத்துனருக்கான திறனறிதலில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். அது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கிராம சாலையில் கிலோமீட்டர் கற்களில் பூசப்பட்டிருக்கும் வண்ணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெள்ளை நிறத்தில் தான் அந்த கற்கள், அதாவது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒருக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த கற்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாலை நடுக்கோடு, அதாவது ரோட்டில் சென்றாக ஒரு கோடு இருக்கும் பார்த்திங்களா, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே வரைஞ்சிருப்பாங்கன்னா சாலையின் மையத்தில் நீளவாட்டில் வரையப்பட்டிருக்கும். 4 முனை சந்திப்பில் ஏற்படக்கூடிய மோதல்களின் வாய்ப்புகள், அதாவது 4 முனைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா சந்திக்கக்கூடிய மோதல்களோட வாய்ப்பு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா n/n-1. ஓகேங்களா. ஸோ 4 அப்படின்னா 4 × 3, 4 × 12. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு முதன்மை சாலை கிளைச்சாலை சந்திக்கும் சந்திப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, முதன்மை சாலையில் வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். 5வது பார்த்திங்க அப்படின்னா, மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 மொத்தமுள்ள பிரிவுகள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. 217 பிரிவுகள். அதுக்கடுத்த பயிற்சி உருவம் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து செல்லுபடியாகும் காலம், அதாவது நீங்கள் வந்து ஒரு எல்எல்ஆர் போடுறீங்க அப்படின்னா அதோட செல்லுபடியாகும் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் அப்படின்னா 6 மாதங்கள். ஸோ அதற்கடுத்த விளக்கு சிக்னலில் புறப்பட தயார் என அறிய, அதாவது நம்ம சிக்னலில் நின்றுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி அலர்ட் காட்டுவாங்க அப்படின்னா சிவப்பு மஞ்சளும் வந்து எரியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது, கட்டுப்படுத்தப்படாத சந்திப்புகளில் இந்த சின்னம் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை சின்னம் வைக்கப்பட்டிருக்கும். மலைச்சாலைகளில் கீழ்கண்ட வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னா, மலைச்சாலைகள் அதாவது மேலே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் போகக்கூடிய அந்த வண்டிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேல் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கடுத்த சென்னை போன்ற பெருநகரங்களில் கனரக வாகனங்களுக்கான வேக வரம்பு அப்படின்னா 35 கிலோமீட்டர். அதுக்கடுத்த மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 படி அபாயகரமான வாகனத்தை ஓட்டினால் விதிக்கப்படும் அபராதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 மாதம் ஜெயில் அல்லது 5000 ரூபாய் அபராதம். ஓகேங்களா. ஸோ அதற்கு அடுத்த பார்த்திங்கன்னா லைலாண்ட் வாகனத்தின் என்ஜின் ஆயில் கொள்ளளவு அப்படின்னா அதோட கொள்ளளவு 10.5 லிட்டர். லைலாண்ட் வாகனத்தின் பேன் பெல்ட் டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 12 மில்லிமீட்டர் முதல் 15 மில்லிமீட்டர் வரை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, காலால் கட்டுப்படுத்தப்படும் மேஜர் கண்ட்ரோல்கள் அப்படின்னா எதுனா ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். அதற்கடுத்த சாதாரண வளைவுகளில் வாகனங்களை கீழ்கண்ட பிரேக் உபயோகிக்க வேண்டும் அப்படின்னா என்ஜின் பிரேக் உபயோகிக்க வேண்டும். கிளட்ச் ரைட்டிங் செய்வதால் என்ன ஏற்படும் அப்படின்னா எரிபொருள் வந்து அதிகமாக செலவாகும். சரிங்களா. ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வர அதிக சான்சஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதற்கடுத்த இதுக்கான எக்ஸாம் டைமிங்கு நம்ம என்ன நேரத்தில் போகணும் அப்படின்னு அதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான முக்கியமான டைம் டேபிள். தேர்வு தேதி இன்றைக்கி நடக்குது. வருகை அனுமதிக்கப்படும் நேரம்னா 8:30லேருந்து 9:45 மணி வரைக்கும். தேர்வு என்ன டைம் தொடங்குது அப்படின்னா 10 மணிக்கு உள்ள ஸ்டார்ட் ஆயிரும். 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம். ஓகேங்களா. பொதுத்தமிழ் 50 மதிப்பெண், பொது அறிவு மற்றும் ஓட்டுநர் நடத்துனர் திறனறிதலில் 50 மதிப்பெண் வழங்கப்படும். ஓட்டுநர் மற்றும் திறனறிதல்லையே 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.